பல பகுதிகளில் நீர் புகத் தொடங்கியது. கப்பலில் இருந்த நீர்ப்புகா பிரிவுகள் அனைத்தையும் முழுமையாக காப்பாற்ற முடியவில்லை. சில மணி நேரங்களுக்குள் கப்பல் மூழ்கும் என்பது தெளிவானது. ஆனால் அப்போது டைட்டானிக் இல் இருந்த அனைவரையும் காப்பாற்ற போதுமான உயிர்காக்கும் படகுகள் இல்லை. மொத்தம் சுமார் 20 லைஃப் போட்ஸ் மட்டுமே இருந்தன. அவற்றில் முழு திறனுக்கும் பயணிகளை ஏற்றவில்லை என்ற சம்பவங்களும் இருந்தன. இதனால் குழப்பமும் அச்சமும் ஏற்பட்டது. முதலில் பல பயணிகள் ஆபத்தின் தீவிரத்தை நம்பவில்லை. பின்னர் கப்பல் சாயத் தொடங்கியதும் மக்கள் உயிரை காப்பாற்றுவதற்காக லைஃப் போட்ஸ் ஐ நோக்கி ஓடினர். பெண்கள் மற்றும் குழந்தைகள் முதலில் என்ற நடைமுறை பல இடங்களில் பின்பற்றப்பட்டது. பல ஆண்கள் தங்கள் குடும்பத்தினரை படகுகளில் ஏற்றி வைத்து தாங்கள் கப்பலிலேயே தங்கினர். ஏப்ரல் 15 அதிகாலை சுமார் நள்ளிரவு 2:20 மணியளவில் டைட்டானிக் முழுமையாக கடலுக்குள் மூழ்கியது. 1000த்திற்கும் மேற்பட்டோர் பனிக்குளிரான கடலில் விழுந்தனர். அருகில் இருந்த RMS காபேதியா என்ற கப்பல் அவசர அழைப்பை பெற்று சம்பவ இடத்திற்குச் சென்று உயிர் தப்பியவர்களை மீட்டது. டைட்டானிக் பேரழிவில் சுமார் 1500 பேர் உயிரிழந்தனர். சுமார் 700 பேர் உயிர் தப்பினர். உயிரிழந்தவர்களில் 3ஆம் வகுப்பு பயணிகளின் எண்ணிக்கை குறிப்பிடத்தக்கதாக இருந்தது. இந்த விபத்து உலகையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. பின்னர் நடைபெற்ற விசாரணைகளில் போதுமான லைஃப் போட்ஸ் இல்லாமை, பனிப்பாறை எச்சரிக்கைகளுக்கு போதிய முக்கியத்துவம் அளிக்காதது, அதிக வேகத்தில் பயணம் செய்தது உள்ளிட்ட பல காரணிகள் ஆராயப்பட்டன. டைட்டானிக் மூழ்கிய சம்பவத்திற்கு பிறகு கடல் பாதுகாப்பு விதிகளில் மிகப்பெரிய மாற்றங்கள் செய்யப்பட்டன. கப்பல்களில் போதுமான உயிர்காக்கும் படகுகள் இருக்க வேண்டும், 24 மணி நேரமும் கண்காணிப்பு மற்றும் வானொலி தொடர்பு இருக்க வேண்டும் போன்ற விதிகள் கடுமையாக வலியுறுத்தப்பட்டன. பல ஆண்டுகளுக்கு பிறகு 1985ஆம் ஆண்டு டைட்டானிக் அன் சிதைவுகள் வட அட்லாண்டிக் கடலின் அடிப்பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டன. அந்த கண்டுபிடிப்பு உலக மக்களின் ஆர்வத்தை மீண்டும் தூண்டியது. டைட்டானிக் பற்றி ஏராளமான திரைப்படங்கள், புத்தகங்கள் மற்றும் ஆவணப்படங்கள் உருவானாலும் உண்மையான டைட்டானிக் கதை என்பது காதல் கதையை விட மிக பெரிய மனித சோகம். செல்வந்தர்களும் ஏழைகளும் ஒரே கப்பலில் பயணம் செய்த அந்த இரவு மனிதர்களின் தைரியம், தவறுகள், தியாகம் மற்றும் இயற்கையின் சக்தி ஆகிய அனைத்தையும் வரலாற்றில் அழியாத ஒரு சம்பவமாக மாற்றியது. இன்று டைட்டானிக் கடலின் அடியில் அமைதியாக கிடந்தாலும் 1912ஆம் ஆண்டு அந்த இரவில் உயிரிழந்தவர்களின் நினைவு உலக வரலாற்றில் என்றும் மறையாததாக உள்ளது.